வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் தமிழ் எழுத்துக்களில் இல் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் அதோட உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல் இல் எப்படி எழுதணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம குண்டு இல் இப்படி எழுதியிருப்போம், ஞாபகம் இப்படி மட்டும் இருக்கும். இந்த இல்லுக்கு இந்த இல்லுக்கு டிஃபரன்ஸ் இது மட்டும்தான், ரெண்டும் ஒரே மாதிரியே வரும். அடுத்து லா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். புள்ளி இல்லாம. அடுத்து லா, வலதுபுறமா ஒரு கோடு. லி, வலதுபுறமா ஒரு கோடு, மேல் நோக்கி ஒரு கோடு. லீ, வலதுபுறமா ஒரு கோடு, மேல் நோக்கி ரெண்டு கோடு. அடுத்து லூ, கீழ்புறமா ஒரு கோடு. அடுத்து லூ எப்படி எழுதணும் அப்படின்னா கீழ்புறமா ரெண்டு கோடு. அடுத்து லே, இடதுபுறமா ஒரு கோடு, ஒரு புள்ளி. அடுத்து லே, இடதுபுறமா ஒரு கோடு மட்டும். அடுத்து லை, இடதுபுறமா ரெண்டு கோடு. அடுத்து லோ, இடதுபுறமா ஒரு கோடு, வலதுபுறமா ஒரு கோடு, ஒரு புள்ளி. அடுத்து லோ, இடதுபுறமா ஒரு கோடு, வலதுபுறமா ஒரு கோடு, புள்ளி இல்லாம. அடுத்து லவ், இடதுபுறமா ரெண்டு கோடும், வலதுபுறமா ஒரு கோடு. அடுத்த காணொலியில் நம்ம ரா எப்படி எழுதணும் அப்படின்றது பார்ப்போம். கற்போம், கற்பிப்போம். நன்றி.